மே 18 நமது தமிழ் இன மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து புதைத்த நாள் இன்று. மாறாத வடுவாக ஆறாத காயங்களுடன் முள்ளிவாய்க்கால் மக்கள் வணக்கம் மக்களே. இன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மே 18 இனப்படுகொலை 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த நாள் இன்று. எல்லா பக்கமும் ஓட்டம் ஓடிய நாள் இது. இதை யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள். தன் சொந்தங்களையும் தன்னுடைய உறவுகளையும் தன் அம்மா அப்பாவையும் தன் அக்கா தங்கச்சிங்களையும் இழந்து தவிக்கிற எத்தனையோ பேருக்கு எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க பட்ட கஷ்டங்கள் வலி எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயம் எப்போ நான் வெளிநாட்டுக்கு 2018 வெளிநாட்டுக்கு வந்தனோ அப்போ தான் இந்த விஷயம் எனக்கு முழுக்க தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மலையகத்தில் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் டிவியே கிடையாது அந்த டைமில். அந்த யுத்த டைம்லலாம் டிவியே கிடையாது. எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் உங்களை மாதிரி தான் நிறைய பேர் மாதிரி தான் நான் இதே மே 18 டைமில் வீடியோ போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ பேர் ஃபேக் ஐடி போட்டாங்க. நான் அப்போ கூட நான் தெரியாமல் கேட்டேன், எனக்கு ஏன்டா ஃபேக் ஐடி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ பேர் சொன்னாங்க, இன்னைக்கு மே 18 இன்னைக்கு மாவீரர் தினம், இன்னைக்கு இந்த நாளில் நீ வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கூட அதை எதிர்த்து நின்றேன். எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் தான் யூடியூப்லையும் டிக்டாக்லையும் பார்த்த வீடியோவை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பட்ட வலி வேதனை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்போதுமே இலங்கை தான், நான் இலங்கையில் தான் பிறந்தேன். ஆனால் எப்போதுமே என்னுடைய மதத்தை என்னோட மொழியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட மொழியான தமிழ் மொழி, தாய்மொழியான தமிழ் மொழியை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எப்போதுமே என்னோட மொழி தான் எனக்கு முக்கியம். நான் இன்னும் வரைக்கும் இலங்கையில் பிறந்து எனக்கு சிங்களம் தெரியாது, சிங்களம் எழுத தெரியாது, சிங்களம் வாசிக்க தெரியாது. நான் அதுக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா, என்னுடைய மொழி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால. சரியா? அது மட்டும் இல்லாமல் எப்படி சரி இந்த முள்ளிவாய்க்கால்னா என்ன, முள்ளிவாய்க்காலில் என்னதான் இருக்குது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையகத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் தூரம் நான் போனேன். எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, கடவுளேன்னு கையெடுத்து கும்பிட தோணுச்சு. கண்ணால் தண்ணி வந்துச்சு அந்த இடத்த பார்த்தோன்னைக்கு. அந்த இடத்துல எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஏதோ படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம கத்தி கூட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்படி அந்த செருப்பெல்லாம் கலட்டி வச்சுட்டு போவோமோ அதே மாதிரி நான் போன வேனில் நான் போட்டிருந்த செருப்பை கலட்டி வச்சுட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு கையை கும்பிட்டுட்டு நான் வந்தேன். எனக்கு அவ்வளோ தூரம் வேதனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்த பிற்பாடு நிறைய மக்களை மீட் பண்ணேன், நான் பேசினேன். அதில் எல்லாம் ஒரு அம்மா எல்லாருமே பேசினாங்க. உடம்புல உயிர் இருந்தும் நடைப்பு நம்ம அலைஞ்சிட்டு இருக்காங்க. பாவப்பட்ட மக்கள், அவங்க அனுபவித்த வலி வேதனை ஒரு துளி கூட நம்மளாம் அனுபவிச்சிருக்க மாட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. அது எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க சொல்லு அப்படி. அங்கே இருக்க ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சாங்களாம். எப்போ சாவு வரும், எப்போ என்ன வரும் எதுவுமே தெரியாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சாப்பாடு இல்லாமல், உடுப்பு இல்லாமல், படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லாமல், தூக்கம் வந்தாலும் நிம்மதியாக இல்லாமல், தூங்குறதுக்கு நிம்மதி இல்லாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கள் பட்ட வேதனைகள் வலிகள் யாருக்குமே தெரியாது, நாங்கள் மட்டும்தான் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஐயா இருந்தார். அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அவர் என்னன்னா சேட்டை கலட்டிட்டு காட்டுறாரு. அவர் உடம்புல குண்டு பாஞ்ச இடம், அந்த இடமெல்லாம் அப்படியே தழும்பாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருந்துச்சு. நானுமே அழுதுட்டேன். அவங்க சொல்லிட்டு கத்தி அழுதாங்க. என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாமே இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம உறவுகள் நம்மளை விட்டு போனால் அதோட வலி வேதனை என்னன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எவ்வளோ பேர் நாடு கடந்து நாடு விட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொந்த ஊருக்கு கூட வாழ முடியாமல், தன் சொந்தங்களை கூட பார்க்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடவுளேன்னு சொல்கிறேன், இனிமேலுக்கு இப்படி ஒரு நரக வேதனை அவங்களுக்கு வரக்கூடாது. இனிமே வர்ற வாழ்க்கையாவது அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அனுபவித்த கஷ்டங்கள் வலிகள் எல்லாமே அவங்களுக்கு போதும். அவங்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும். அதுக்காக நான் கையெடுத்து கும்பிடுறேன். இறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க கடவுளேன்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அவங்கள கடவுளாக
இந்த இலங்கையில் இருக்கணும், அவ்வளோதான். நான் வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேறேன். ஏன்னா அவங்களோட பட்ட வலி வேதனை எதுவுமே எனக்கெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்க பட்ட வேதனை வலி எல்லாமே என்னால் உணர முடியுது. அந்த இடத்த போய் பார்க்க முடியுது. அதனால யாராக இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு பார்க்கணுங்கிறவங்க அந்த இடத்த போயிட்டு பாருங்கள். அவங்க பட்ட கஷ்டங்களை கொஞ்சம் சரி உணர்ந்துக்கங்க. அப்போ தான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எதுக்காகவும் போராடுவோம். சரியா? நம்மளுடைய இனத்தையும் நம்மளுடைய மொழியையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி நண்பர்களே. இது மே 18 தினத்தில் நான் போடுற வான் வாய்ஸு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு இவங்களோட நிலைமை எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் போடலை. ஆனால் இப்போது அவங்க பட்ட வலி வேதனை கஷ்டங்கள் எல்லாமே, அவங்க பேசுகிறதுக்கு காரணம் எல்லாமே அவங்க பட்ட வலி, அவங்க பட்ட வேதனை, அவங்க பட்ட கஷ்டங்கள், இதெல்லாமே தான் அவங்கள பேச வைக்குது. சரியா? யாருமே இந்த வலைத்தளத்தில் அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு யாருமே சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க பட்ட வலி அவங்கள பேச வைக்குது. சரியா? நன்றி உறவுகளே, நன்றி.